வணக்கம், நான் சுரேந்த். போன எபிசோடில் நம்ம டிஸ்னி மேஜிக் கிங்டம்குள்ளே என்ட்ரானோம். அதோடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம ஸ்பிளாஷ் மவுண்டன் அப்படிங்கிற ஒரு ரைடுக்கு முன்னால் நம்ம நின்றுட்டுருக்கோம். போன எபிசோடில் நம்ம சொன்ன மாதிரி எல்லா ரைடுக்குமே நமக்கு என்ன கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் டிஸ்னியில். ஏன்னா பெரிய வெயிட் டைம் இருக்கும். ஸோ இந்த ஸ்பிளாஷ் மவுண்டன்லும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 4 hours வெயிட் டைம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ 4 hours நம்ம க்யூவில் நின்னா தான் இந்த ரைடுக்குள்ளே நம்ம போக முடியும். அப்படிங்கிறதுனால நாங்கள் போகல. பட் வெளியிலேருந்து பார்த்தோம். நான் ஏற்கனவே இந்த ரைடு லாஸ்ட் டைம் நான் போனப்போ போயிருந்திருக்கேன். இது எப்படின்னா உள்ளுக்குள்ளே போட் அப்படியே போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு கதை ஓப்பன் ஆகி அங்கே மேலேருந்து கீழே விழும். அந்த போட்டு கீழே விழுந்து இப்படி அந்த வாட்டர் மேலே சுற்றி. ஸோ அந்த ரைடோட மொத்த டைமிங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes தான் இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம 4 hours நம்ம லைனில் நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த ரைடுக்கு போகல. இப்போது இந்த டிஸ்னியோடைய ஐக்கானாக இருக்கிற இந்த ஸ்லீப்பிங் பியூட்டி கேசல் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்லீப்பிங் பியூட்டி கேசல் உலகத்தில் இருக்கிற எல்லா டிஸ்னி மேஜிக் கிங்டம்லேயும் இருக்கும். ஜெர்மனியில் இருக்கிற நாஷ்வான்ஸ்டன் கேசல் ஓட மாடலை பின்பற்றி 1955 77 அடிக்கு இந்த கேசலை முதல்ல கட்டி அதை ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த கேசல் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரிஜினல் மாடலை மாற்றி வடிவமைத்து இப்போ இருக்கிற இந்த மாடலுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கேசல் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா டிஸ்னி மேஜிக்கல் கிங்டம்லேயும் இருக்கிற மாடல். இந்த கோட்டையின் சுவர்களில் டிஸ்னியோடைய சில காட்சிகளை அழகாக கையில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த கலை நேர்த்தி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து நாங்கள் போன ரைடு வினி த பூ ரைடு தான் நாங்கள் போனோம். இது ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கான ரைடு. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க.
4D டிஸ்னி ஷோ. இது டிஸ்னியில் இருக்கிற எல்லா மூவிஸ்லேருந்தும் 4Dயில் காமிச்சாங்க. அது நம்ம கேமராவில் வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியாது அப்படின்றனால எங்களால் அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் இந்த ஷோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து வந்து நாங்கள் ஹாப்பியஸ்ட் க்ரூஸ் தட் நெவர் சைல்ட் அப்படிங்கிற ஒரு போட் ரைடுக்கு தான் போனோம். இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அடுத்து நாங்கள் அண்டர் வாட்டர் போட் டூர் அப்படின்னு சொல்லி ஒரு டூர் போனோம். இது வந்து அந்த சிப்பிக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சீட்டிங் செட்டப் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் கடியில் எப்படி இருக்கும், சீ கடியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ இது. இதுவும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப பிடிச்சமாகவும் இருக்கும்.
இரவின் முடிவில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து டைம் சரியாக தெரியாதனால நாங்கள் லேட்டாக போயிட்டோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப பின்னால் தான் இடம் கிடச்சிது. அங்கேருந்து நாங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க வேண்டியதாக போச்சு. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த இரவில் வந்து அந்த கேசலோட நிறங்கள் வந்து மாறிட்டே இருந்தது. பியூட்டிஃபுல்லாக லைட்டிங்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அந்த லைட்டிங்ஸ் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வந்து மாறிட்டே இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அன்று இரவு ரொம்ப நேரம் வந்து அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய ரூம் வந்து சேர்ந்தோம். அது வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னும் குழந்தையாக இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை. மறுநாள் நாங்கள் திரும்பி ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் போன இடம் செயின்ட் ஆகஸ்டின். இந்த செயின்ட் ஆகஸ்டின் தான் முதலாக அமெரிக்காவில் தோன்றிய நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது வந்து 1565 1565 வருடத்தில் இந்த நகரத்தை வந்து தோற்றுவிச்சிருக்காங்க. இந்த நகரத்தில் வந்து முழுமையாக ஆதிக்கம் செலுத்தியவர்கள் வந்து ஸ்பானியர்கள், ஸ்பானிஷ் பீப்புள். அவங்க தான் இந்த நகரத்தில் வந்து முதல்ல ஆட்சி செஞ்சுருக்காங்க. இதுதான் வந்து யுஎஸ்னுடைய முதல் தோன்றிய நகரம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கேசல் பேர் வந்து தி கேஸ்டிலோ டி சான் மார்க்கோ, அப்படின்னா தி மார்க்ஸ் கேசல் அப்படிங்கிறது இந்த ஸ்பானிஷ் நேமுடைய பொருள். இந்த கோட்டை வந்து கடலை ஒட்டி இருக்கிறதுனால கடலுக்கடியில் இருக்கும் ஆயிஸ்டருடைய ஓடுகளை பொடி பண்ணி இந்த மதில்கள் முழுக்க பூசியிருக்காங்க. ஏன்னா அந்த கடலுடைய அந்த அலைகள்னால இந்த மதில்கள் வந்து பலவீனம் அடையாமல் இருக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த ஊரில் வந்து முதல்ல ஸ்பானிஷ் மக்கள் ஆட்சி செய்ததுனால நிறைய கட்டிடங்கள் வந்து ஸ்பானிஷ் ஆர்கிடெக்சரில் இருக்குது. இந்த ஊர் வந்து முதலாக தோன்றிய அமெரிக்க நகரம் அப்படிங்கிறதுனால நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே நிறைய மக்கள் வந்து இங்கே வராங்க. வந்து அவங்கள ஏற்றி செல்லும் வேகன்களும் குதிரை வண்டிகளும் இங்கே நகரம் முழுக்க நீங்கள் அங்கங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த கோட்டையில் நிறைய முறை இந்த கோட்டை வந்து ஆங்கிலேயர்களால் தகர்க்கப்பட்டிருக்கு. ஸ்பானிஷ் மக்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நிறைய போர்கள் நடந்திருக்கு. அதில் இந்த கோட்டைகள் வந்து சிதிலம் அடைந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் அதை மறுபடியும் அவங்க ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நகரம் முழுக்கவே ஏதோ ஒரு யூரோப்பில் இருக்கிற ஒரு பழங்கால நகரம் மாதிரி தனித்து இந்த அமெரிக்காவில் தெரியுது. அமெரிக்காவின் 50 ஸ்டேட்ஸ் வரிசையில் நம்ம ஃப்ளோரிடா அப்படிங்கிற மாநிலத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இத்துடன் அந்த ஃப்ளோரிடா மாநிலத்தின் முதல் பாகம் நிறைவு பெறுகிறது. நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்த ஸ்டேட்டில் நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.